அது மட்டும் இல்லை, போன வாரம் வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள்லாம் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் பேசவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போனேன்றாரு. இவரோட ஆளுமை தெரியுதா? போய் பிஜேபி லீடர்ஸை யாரையாவது பார்த்து எப்படியாவது நீங்கள் ஒரு பழனிசாமி கழிட்டு விடுங்க, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இவர் ட்ரை பண்ணார். எப்படியாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்தார். நான் அதுக்கு தாங்க முயற்சி செஞ்சேன், தலைமையை மாற்றணுங்கன்ட்டு சொன்னீங்களா? ஹரித்வாருக்கு சென்றேன் சிவனை தரிசிப்பதற்காக அப்படின்னு சொன்னீங்களா? அங்கே அமித்ஷா பார்க்க முடியாதுன்ட்டார். சரி, ரொம்ப சீனியர் லீடருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிற நீங்களாவது கொஞ்சம் பாருங்கன்ட்டு திருமதி நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டு வந்தீர்கள். அப்போவும் பொசிஷன் எடுக்கல. நீங்கள் விதித்த கெடு முடிஞ்சு போச்சே, என்ன சார் அப்படின்னு கேட்கும். நான் எங்கே கெடு விதித்தேன்? கெடு தமிழ் எனக்கு புரியாத வார்த்தைன்றீங்க. ஏங்க கெடு தாங்க விதித்தேன், நாங்கள் இவ்வளோ பேர் வெளில இருக்காங்க அப்படின்னு அந்த கிரவுண்டையாவது பில்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி பசும்பொன்னில் போய் உங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இது 10 நிமிஷம் முன்னாடி எடுத்த முடிவில் ஏற்கனவே எடுத்துட்டீங்க. அப்போது ஒரு அரசியலை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் இந்த தயார்படுத்தணும், உங்கள் தொண்டர்களை, உங்கள் ஆதரவாளர்களை தயார்படுத்தணும். ஓவர் நைட்டில் போயிட்டு திடீர்னு பசும்பொன்னில் ஒரே காரில் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு என்னை அதிமுக விட்டு நீக்கியதற்காக வேதனைப்படுகிறேன், வருத்தமாக இருக்குது, கண்ணீர் விடுறேன், எப்படி எடுபடும்?